அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் கர்ண ஜெயச்சந்தரின் இனிய காலை வணக்கம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனி. திருச்செந்தூர் வேலவனோட அருள் கிடைக்க அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். முதல்ல திரு சி. ஜோசப் விஜய், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜய் பார்த்திங்கன்னா ஒரு படிப்படியாக ஒரு சினிமா துறையிலிருந்து இப்போது கனவு கண்டு சினிமா துறையில் எப்படி நடித்தாரோ அதே மாதிரி இப்போது அரசியலுக்கு மக்களோட ஆதரவோட ஆட்சி அமைச்சிருக்காரு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, சூரியன், அந்த சூரியனைப் போல அவர் நல்ல ஆட்சி, அப்பழுக்கற்ற ஆட்சி அமைப்பார் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவர் அழுக்கற்ற ஆட்சி இன்று ஞாயிற்றுக்கிழமை பதவி பிரமாணம் செய்திருக்கிறார். அந்த சூரியனைப் போல கரையில்லாத தக 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 என அழுக்கற்ற எந்த கரையும் இல்லாமல் பளிச்சென்று ஒரு ஆட்சியை நமக்கு வழங்குவார் என்று அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அவர் முதல் கையெழுத்தாக 200 யூனிட் மின்சாரம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப நன்றி. நம்ம மக்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நமக்கு எப்போவுமே இலவசம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொருள் மேலே ஒரு அலட்சியம் இருக்கும். நமக்கு ஏற்கனவே 100 யூனிட் இலவசம் இருக்கிறப்போவே நம்ம ஆளுங்க அங்கங்கே ஃபேன் ஓடிட்டுருக்கோம். லைட் போட்டு அவங்க ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிப்பதற்கு எவ்வளவு செலவாகும்? கவர்மெண்ட்டு அதை நமக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா வேறு எங்கேயோ அது கவர்மெண்ட்டு யாரும் சும்மா கொடுக்க மாட்டாங்க கரண்ட்டு. அப்போது கவர்மெண்ட்டு வேறு எங்கேயோ அதை முதலீடு அதுக்குண்டான காசை எடுத்து தான் நமக்கு 200 யூனிட் இலவசம் நமக்கு கொடுக்குறாங்க மின்சாரம். நாம் அனைவரும் ஆள் இருந்தால் அங்கே ஃபேன் போடுங்க, ஆள் இல்லைன்னா ஃபேன் ஆஃப் பண்ணுறங்க. லைட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பவரான லைட்டு வேணாம், எல்இடி பல்பு யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட்டு, இந்த ஃபேன், ஃப்ரிட்ஜு ஓகே. ஏசி, ஆளே இல்லாமல் ஏசி ஓடிக்கிட்டுருக்கோம், ஆளே இல்லாமல் ஃபேன் ஓடிக்கிட்டுருக்கோம். ஸோ நமக்கும் கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளும் கொஞ்சம் சிக்கனமாக இந்த மின்சாரம் 200 யூனிட் தானே, நம்ம ஃபுல்லாக லைட்டு போட்டால் என்ன, லைட் எரிஞ்சா என்ன, அப்படிலாம் இருக்காதீங்க. மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் இந்த வாய்ப்பை நமக்கு இது கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகைன்னு கூட நடிச்சுக்கலாம். இலவசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஓகே, நீங்கள் நல்லா வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சரி, இதுவே 4 நிமிஷம் ஆயிடுச்சு. மக்கள் வாஸ்து ஒரு உளவியலாக ஒரு விஷயங்கள் நம்ம பேசலாம். பணம், மனம். பணம் இருக்கிறவனுக்கு கொடுக்குற எண்ணம் இருக்காது, கொடுக்குற எண்ணம் இருக்கும், அவங்ககிட்ட பணம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாதி உண்மை பாதி பொய்யும் இருக்குது. நிறைய பேர் கொடுக்கணும் அப்படின்னு மனசு இருந்ததுன்னா அவங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படின்னா, இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, இடம் இல்லை, நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க, ஒரு வயசான அம்மா வராங்க, நீங்கள் எழுந்து இடம் கொடுக்கலாம் அவங்களுக்கு. இதுவே கொடுக்கணுன்ற எண்ணம் தான். அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு கொடுங்க. ஒரு சில இருக்கும், வேணும்னே உட்காந்துட்ருப்பான், கொடுக்கணுன்ற எண்ணமே இருக்காது. அவங்ககிட்ட இப்போ கடவுள் அந்த மகாலட்சுமி இருப்பாள், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருக்க மாட்டான். அப்படி ஒரு கொடுக்கணுன்ற எண்ணம் வரணும்
நல்ல எண்ணங்களோடு வாழணும் அப்படின்னா நீ பஞ்சபூதங்களை கரெக்டாக அமைச்சு நீ வீட்டை கட்டி நீ வாழும்போது நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு வரும். இந்த புதிய அரசுக்கு என்னுடைய வேண்டுகோள், நம்ம தமிழ்நாடு கூட்டும் குடுத்தனமாக வாழ்ந்து பேர் போன ஒரு தமிழ்நாடு. மக்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம தமிழ்நாடு, நம்ம உலகத்தில் உள்ள அனைவருமே சொல்கிறது, தமிழ்நாட்டு மக்கள் பாருங்கள் கூட்டும் குடுத்தனமாக இருப்பாங்க. இதுதான் நம்முடைய கலாச்சாரம், இதுதான் நம்முடைய பண்பாடு. இது எங்கே உடையுது? நான் ஒத்துக்கிறேன், இது எங்கே உடையுது அப்படி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது இது நாகரிகம், கலாச்சாரம். அதனால் அப்பா தனியாக விட்டுட்டு பையன் தனியாக வாழுறான், அம்மா தனியாக இருக்காங்க, அம்மா சாப்பாடு போகிறதில்ல, அப்பா அம்மாவை இவன் கவனிக்கிறது இல்லை, சாப்பாடு போகிறதில்ல, இதெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு காரணம் அவன் எப்படி, அவன் அதுக்கு அந்த மனநிலை எப்படி நமக்கு வந்தது, எப்படி அவன் மாறுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இப்போ தண்ணி இருக்குது, அந்த தண்ணி எடுத்துன்னு போயிட்டு ஒரு டம்ளரில் பிடிச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி எந்த ஷேப்பில் இருக்கும், அந்த டம்ளர் எந்த ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் தண்ணி இருக்கும். அதே தண்ணியை ஒரு வாட்டர் கேனில் ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேன் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எடுத்துகிட்டு ஒரு தவளையில் ஊற்றுறீங்க அப்படின்னா அந்த தவளை என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் அந்த தண்ணி இருக்கும். ஒரு பெரிய டேங்க்கில் எடுத்துகிட்டு ஊற்றினா அந்த டேங்க் என்ன ஷேப்பில் இருக்கோ அந்த ஷேப்பில் தான் தண்ணி இருக்கும். இது தாங்க பிரபஞ்சம். அப்போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பிரபஞ்சத்தை ஒழுங்காக சரிவர அமைக்கிறதுக்கு பேர் தான் வாஸ்து. இந்த இன்ஜினியருங்க பண்ணுற வேலைங்க, இன்ஜினியருங்க ஆதி காலத்தில் ஓரளவுக்கு நம்ம ஜோசி தெரிஞ்சவங்க, வாஸ்து தெரிஞ்சவங்களை வச்சு வீடு கட்டினாங்க. நம்ம ஆளுங்க அப்பா அம்மாவோட நல்லா கொடுத்தனமாக சோறு போட்டான், நல்லா இருந்தான், ஆரோக்கியமாக இருந்தான், சிறப்பாக வாழ்ந்தான். இவன் எப்போ இன்ஜினியர் பேச்சை கேட்டு வீடு கட்ட வாழ ஆரம்பித்தானோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அப்பா அம்மா ஒரு ஊரில், அப்பா அம்மா அனாதை ஆசிரமத்தில், இவன் ஒரு பக்கம் வாழறான். குழந்தைங்க ஒரு ஹாஸ்டலில் வாழுது, இவன் ஒரு பக்கம் வாழறான். இவன் பணத்தை நோக்கி ஒரு பக்கம் போகிறான். கணவன் மனைவி விவாகரத்து அதிகமாக நடக்குது. இது எல்லாம் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. 40 வயசு ஆகுது கல்யாணம் ஆகி, குழந்தை இல்லை. 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது கல்யாணம் ஆகி. 40 வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை. 35 வயசு ஆகுது கல்யாணம் ஆகலை. என்ன ஒரு குடும்பம் இதெல்லாம்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த வீட்டோட அமைப்பு, அந்த வீட்டோட அமைப்பு. அந்த வீட்டை அமைச்சு கொடுத்தது யார்? யாரோ ஒரு இன்ஜினியர் தானே, யாரோ ஒரு இன்ஜினியர் தானே. அவருக்கு தெரியல. தயவு செய்து சொல்கிறேன், தமிழக முதல்வர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், சிவில் இன்ஜினியர் படிக்கின்ற மாணவர்களுக்கு வாஸ்து, அட்லீஸ்ட் ஒரு அடிப்படை வாஸ்து அவங்களுக்கு கல்வி இருக்கணும். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின், எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் சரி, பஞ்சபூதத்தை கரெக்டாக நீ அமைச்சு வாரப்போ என்ன சொல்லுவாங்க, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அப்பா உறவுகளோட, மாமா மச்சான் உறவுகளோட வாழலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது நம்ம எப்போ மீறி வெளியில் நம்ம இன்ஜினியருக்கு பின்னாடி நம்ம போனோமோ, இன்ஜினியர் மேலே தப்பு இல்லை. ஏன்னா அவங்க தெரியாது, அவங்க கட்டி கொடுக்குறத நம்ம கரெக்டாக நம்ம நடிச்சிட்டு நம்மளுடைய கனவு வீடு, அவங்க ஏதோ ஒரு முறையில் வீடு கட்டி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம குடும்பங்கள் சிதறுது. அந்த வீடு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுது. ஆகையினால் இது ஒரு சப்ஜெக்டு. அந்த சப்ஜெக்டை இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு சப்ஜெக்டாக இதை வச்சு அவங்களுக்கு இப்போ எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஆசிரியரை நியமித்து
எல்லா காலேஜ்லேயும் இது ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். அந்த மாணவர்கள் இந்த பஞ்சபூத சக்தியை கரெக்டாக அமைச்சு வீடு கட்டி நம்ம தமிழ்நாட்டு இன்ஜினியர் மாணவர்கள் நம்ம தமிழ்நாட்டோட பழைய கலாச்சாரத்தை குடும்பங்களில் கூட்டும் கொடுத்தனமா அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவுகளோட மிக பிரம்மாண்ட வளர்ச்சி நம்ம தமிழ்நாடு உலகத்துக்கே எடுத்துக்காட்டு நம்முடைய குடும்பத்தோட பாரம்பரியம் தான். அந்த பாரம்பரியத்தை நம்ம மெருகேற்றி இந்த உலகத்துக்கு நம்ம புரிய வைக்கணும். அது இன்ஜினியரிங் படிக்கின்ற ஸ்டூடெண்ட்டு கையில் தான் இருக்குது. ஏன்னா மக்கள் எல்லாமே இன்ஜினியரிங் சொல்கிற பிளான் தான் இப்போ வீடு கட்டுறாங்க. வாஸ்துவம் நிறைய பேருக்கு தெரியாது, வாஸ்துவம் என்னன்னே தெரியாது. அவங்க சகுரத்துக்கு அவங்க கட்டுவாங்க. அதனால் ஒரு இன்ஜினியரும் இந்த சப்ஜெக்டை ஒரு சப்ஜெக்டாக படிச்சுட்டாங்கன்னா அது என்ன பிளானில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கப்புறம் அது வாஸ்துவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனுடைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் அது அப்புறம் அதுக்கப்புறம் அவங்கள இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்க படிச்சுக்கிட்டோம். பட் பஞ்சபூதங்களில் அட்லீஸ்ட் அதையாவது கரெக்டாக அமைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையாவது அவங்க கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம தமிழ்நாட்டோடைய பாரம்பரியம் நல்லா இருக்கும். உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம அமையவும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த தகவல் சொல்கிறதுக்கு எனக்கு இந்த தகவலை எனக்கு எப்படி கிடச்சிருக்கும். நானும் நிறைய என்னுடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள் நிறைய இப்படி ஒரு கான்செப்டை உருவாக்கி கொடுத்த திரு ஆண்டாள் பி சொக்கலிங்கம் ஐயா அவர்களுக்கு அவரிடமிருந்து விஷயங்கள் பாதி கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய குருநாதர் கைலை கே கோவிந்த், ஸ்ரீராம் பி மனோகர் அவர்களிடமிருந்து தெளிவாக கற்றுக்கொண்டு பிறகு என்னுடைய அனுபவங்கள் அனைத்தும் சேர்த்து மக்களுக்கு இப்போ நான் சேவை செய்து அந்த விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வரேன். உங்களுக்கு யாருக்காவது வாஸ்து பார்க்கணும், வீடு பிளானிங் டிராயிங் போட்டு கொடுக்கணும், வாஸ்துப்படி எனக்கு வீட்டு மனைகள் வேணும், நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் பொண்ணோட வாழ்க்கை முக்கியம், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் பையனோட வாழ்க்கை முக்கியம், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் பையனுக்கு குழந்தை பிறக்கணும், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் பொண்ணு குழந்தை இல்லாமல் இருக்கா அவளுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், எனக்கு பணம் முக்கியம் இல்லை, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அவங்களுடைய வாழ்க்கை இதுதான் நம்முடைய கலாச்சாரம். கல்யாணம் ஆகணும் வயசுக்கு பொண்ணு கட்டி கொடுக்கணும், கல்யாணமான உடனே பசங்களுக்கு குழந்தை கரெக்டான வயசில் குழந்தை பிறக்கணும், அவங்க கணவன் மனைவியோட ஒற்றுமையாக வாழணும். இதுதான் வாழ்க்கை. அப்படி ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்ந்திட என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நான் உதவி செய்வேன். 8248581550 என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு உண்டான அறிவுரைகள் வழங்கப்படும். உங்களுக்கு இந்த தகவலை சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பளித்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.